ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லண்டன் பிளேஸ் தான். இங்கே லண்டனை பொறுத்த வரைக்கும் பில்டிங்ஸ் அதிகம், நீட்டாக மெயின்டைன் பண்ணியும் வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருக்கிற அன்றைக்கி கொஞ்சம் மழை தூறலோடு இருந்துச்சு, பட் ஆனால் பார்க்கும்போது நல்லா ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. உங்களோட எடுத்து ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். பில்டிங்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் வீடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெத்தடில் தான் கட்டியிருந்தாங்க. பட் ஆனால் பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லண்டனை பொறுத்த வரைக்கும் ஹைட்டாகவும் இருந்துச்சு, அதே மாதிரி அகலமாகவும் இருந்தது. பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுற விதமும் நல்லா நீட்னஸாக பண்ணுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அழகாக தூக்கி கொடுக்குது. போட்டிங்ஸும் இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களும் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது, ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. நான் ரசித்தேன், உங்களோட எடுத்து ஷேர் பண்ணவும் வீடியோவும் எடுத்துட்டேன். லண்டனை பொறுத்த வரைக்கும் பில்டிங்ஸ் அதிகம், அதை அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுற விதங்களும் நல்லா இருக்குது. இங்கே பேர்ட்ஸ் கூட்டமும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது லண்டனை. நான் அங்கே இருந்து தான் நிறையா இடத்த கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக எடுத்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி பாருங்கள், அப்படின்னா நீங்கள் அதிக அளவில் பார்க்க முடியும். லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்தெந்த இடங்கள் பிடிச்சிருந்ததோ அதை தான் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு லண்டனை. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் மரங்களாக இருந்தது. பட் அந்த மேலே ஹை லெவலில் நம்ம போய் நின்று பார்க்கும்போது, கீழ் பிளேஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மழைத்துளிகளோட என்னால் ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த அளவுக்கு மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அதை சுற்றி அந்த லண்டன் பிரிட்ஜ் அதெல்லாம் இருக்கும்போது பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டடங்களோடையும் அந்த பிரிட்ஜோடையும் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, இந்த செடிகள் மரங்கள் அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்த விதங்கள், அதோடு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பில்டிங்ஸ் இதோடு சேர்ந்து நிற்கும் போது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி சவுண்ட்ஸ் கிடையாது. அதிக அளவில் பேசக்கூடியவங்க கூட ரொம்ப பொறுமையாக நிதானமாக பேசும்போது அந்த பேசுகிற தன்மையை கேட்கவும் நல்லா இருந்தது. சவுண்ட் குறைச்சி பேசும்போது அதை பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு இடங்களும் பார்க்கவும் நல்லா இருந்தது. அந்த குட்டி குட்டி குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதும் அழகு, அது ஒரு தனி அழகு தான். இது ஃபுல்லாக நான் மேலே இருந்தபடிக்கு அப்படியே வீடியோ எந்த அளவுக்கு என்னால் கவர் பண்ண முடிஞ்சதோ அந்த அளவுக்கு கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னா கீழே இருந்து வீடியோஸ் எடுக்கிறத விட கொஞ்சம் ஹைட்டில் நின்று எடுக்கும்போது நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்க முடியும் இல்லைங்களா? அதனால் நான் கவர் பண்ணி அப்படி எடுத்திருந்தேன். நிறையா ஷிப்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி போட்டிங்ஸ் பண்ணுறவங்களும் போட்டிங் இருந்தது.
இங்கே நின்று பார்க்கும்போது பில்டிங்ஸ் தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா நம்ம ஹைட்டில் நின்று பார்க்கும்போது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் அந்த பில்டிங்ஸ் தெரியும் போது, நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கும் போது பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. லண்டன் ஐ இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஊரில் வந்து ராட்னம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ராட்னம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். இங்கே வந்து லண்டன் ஐ வந்து ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப ஸ்லோவாக, அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும். அது வந்து நமக்கு வீடியோ எடுக்கவும் நல்லா இருந்தது, பார்த்து ரசிக்கவும் நல்லா இருந்தது. ஒவ்வொரு இடமும் நீட்னஸோடையும் வச்சுருந்தாங்க. அந்த மெத்தட்ஸும் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நார்மலாக இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி சொல்லிகிட்டு இருந்தான். ஓரளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருந்தது. அதே நேரத்தில் அவங்க யூஸ் பண்ண விதமும் நல்லா இருந்தது. ஒரு வேஸ்ட்டு பேப்பர் கூட கீழே போடாமல் டஸ்ட்பினில் போட்ட விதம், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. நீட்னஸ்ஸாக அவங்க மெயின்டைன் பண்ண விதம் அதை விட நல்லா இருந்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க்கும் இருந்தது. அதில் அந்த பேர்ட்ஸோடு இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. புறா கூட்டமும் வாத்து கூட்டமுமாக தான் இருந்துச்சு. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. அதுங்களை பார்க்கும்போதும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் அந்த க்ரீன் கலர் லீவ்ஸில் அழகாக குட்டி குட்டியாக கொத்தி சாப்பிடும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது லண்டன் ஐ ஃபுல்லாக கவர் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருந்து எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் அப்படியே நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும். மைனூட்டாக இன்ச் பை இன்ச்சாக தான் மூவ் ஆகும். பறவைகள் கூட்டம் தாங்க அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அது எதுவும் மக்களையும் பறவைகள் தொந்தரவு பண்ணலை. அதே மாதிரி மக்களும் அந்த அவங்களுக்கு தேவைங்கிற இடத்துக்கு தான் போனாங்களே தவிர பேர்ட்ஸ் இருக்கிற பக்கம் யாரும் வரலை. ஏன்னா அவங்கவுங்க மெத்தட்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ பேர்ட்ஸும் ஒரு ஃப்ரீடமாக இருந்தது. அதே மாதிரி பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க மெத்தட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது சொல்ல தெரியலை. ஏன்னா அவங்க அந்த நீட்னஸோட மூவ் ஆன விதம், அவங்க ஒரு சின்ன பேப்பராக இருந்தாலும் அந்த டஸ்ட்பினில் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருந்த விதம், அதெல்லாம் பார்வைக்கே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சும் இருந்தது. ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் மேக்ஸிமம் நீட்டாக வச்சுருப்பேன். அதே மாதிரி ஃபுல்லாக லண்டன் ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கும்போது ரொம்ப பார்வைக்கே சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பரோ மார்க்கெட். நான் ஏற்கனவே நம்ம வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பரோ மார்க்கெட் லிங்க்கையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனல் மூவ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். கேக் ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். சாக்லேட்ஸ், ப்ரெட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி அதிகமாக
வெஜ்ஜும் இருக்கும், நான்வெஜ்ஜும் இருக்கும். எல்லா ஐட்டம்ஸுமே சாப்பாடு ஐட்டம்ஸ் அதிக அளவில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் வாங்கி நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தது உண்டு. நிறைய சாப்பிட்டோம். சாக்லேட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குது. பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிடும்போதும் பயங்கர டேஸ்டியாக இருக்குது. இது ஃபுல்லாக பிஸ்கட் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சாக்லேட் ஐட்டம்ஸ். ரொம்ப நல்லா நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்க்கவும் கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியிருந்தாங்க. டேஸ்டியும் அருமையாக இருந்தது. நாங்கள் ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுட்டும் வந்தாச்சு. வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பரோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். லண்டன்லேயே பரோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம், அவ்வளோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் நம்ம வாங்கி சாப்பிடணுன்னே இருக்காது, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்கும். டேஸ்ட்டும் நார்மலாக இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் உப்பு காரம் போட்டு தூக்கலாக இருக்கும். இங்கே வந்து உப்பு காரம் குறைச்சி அந்த மாதிரி மெத்தட்ஸில் மேக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாக்லேட் ஐட்டம்ஸும் ஃபைனாக இருக்குது. அதே மாதிரி கேக் ஐட்டம்ஸும் சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாக பில்டிங்ஸ் தாங்க. அதே மாதிரி செடி கொடிகளும் பார்த்திங்கன்னா நீட்டாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும். இங்கே பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணிகிட்டு இருந்தது. பில்டிங்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டவர் ஆஃப் லண்டன். ஓகே, தேங்க்யூ. இந்த அளவுக்கு என் கூட பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்.